தலைமை பேராசிரியை உஸ்வத்துல் ஹசனா அறந்தாங்கி மனசாருடைய பேராசிரியை சுமையார் மலானா ஆலிமா அவர்கள் பேசுவதை கேட்பதற்காக அவங்களுடைய தாயார் வந்திருக்கிறாங்க. அவங்களும் மிகப்பெரிய ஆலிமா. அப்படி மகனார் வந்திருக்கிறாங்க. அவங்க மருத்துவர். ரெண்டு பேருமே அவங்களுடைய பேச்சை கேட்கணுன்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவர்களையும் இந்த சபையின் சார்பாக வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆலிமா அவர்களை பேசுமாறு அன்புடன் अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अस्सलाम वरहमतुल्लाहि वबरकातुहू। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना अम्मा बाद फक़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद बाद अशहदु अन ला इलाहा इल्लल्लाह व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। பேரன்பும் கருணையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் புகழை கொண்டும் திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திரு ஸலவாத்தையும் துஆ வரக்கத்தையும் கொண்டும் அவர்களை பின்பற்றி வந்த சஹாபாக்கள், தாபீஈன்கள், தபா தாபீஈன்கள், இன்னும் இங்கு அடங்கி இருக்கக்கூடிய அத்துணை கபராளிகளின் துஆ வரக்கத்தை கொண்டும் தங்கள் முன் உரையாற்ற வந்துள்ளேன். மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இந்த மதரசாவின் முதல்வர் ஷேக் மதார் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் இந்த மதரசாவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ட்ரஸ்டி மற்றும் ஹாஜா சார் அவர்களுக்கும் ஹாஜா உஸ்தாதா அவர்களுக்கும் முழுமையான பேர் தெரியலுமா அதான் சொல்லிட்டேன். ஹாஜா உஸ்தாத் அவர்களுக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. பசிக்கும் மனிதனுக்கு ருசிக்கும் உணவளித்து அதை ரசிக்கும் மனிதனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையை கொண்டு நான் தங்கள் முன் பேச வருவதில் எனக்கு ஒரு தலைப்புமே கொடுக்கல தாய். அவங்க கல்வி என்ற ஒரே ஒரு தலைப்பு தான் கொடுத்திருக்காங்க. மாஷா அல்லாஹ், நான் ரொம்ப பெருமைப்படுறேன். கல்வி என்ற தலைப்பில் பேசுவதற்கு நான் மிகவும் கொடுத்து வைத்த ஒரு ஆளாக நான் இருக்க வேண்டும் என்பதை இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அல்லாஹ் தஆலாவிடம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டாங்க, சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். யா அல்லாஹ், பேர் அண்டங்களையும் படைத்து பரிபாலிக்கும் ரட்சகா, என்னை இந்த உலகத்துக்கு அனுப்பிட்டியே, எனக்கு உன்னை அறியாத நீ கொடுக்காத ஒரு கல்வியை தவிர, ஒரு இல்மை தவிர எனக்கு எதுவுமே தெரியாதே அப்படின்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. அதை கொண்டுதான் நானும் எங்களோட ஹஸரத் முன்னாடி முடிச்ச பிறகு அந்த ரஷாதிக்கே புரியாத ஒரு விஷயத்த ஹஸாலி இமாம்கிட்ட கேட்கிறாங்க. இமாமே, நானும் நிறைய கல்விகள் கற்றுதான் இருக்கேன், ஆனா எனக்கு புரியல, நீங்க இந்த செம்பு நிறைய தண்ணி கொடுத்ததுக்குரிய விஷயம் அப்படின்னு, தண்ணியில பூவை போட்ட விஷயம் எனக்கு புரியல அப்படின்னு சொன்னோம்னா ஹஸாலி இமாம் சொல்றாங்க, நீங்க செம்பு நிறைய தண்ணி கொடுத்து இங்க அதிகமான உலமாக்கள், ஹாஃபில்கள், ஆலிமாக்கள் இருக்காங்க, உங்களுடைய ஸ்பீச் தேவையில்லை, உங்களுடைய பேச்சு தேவையில்லை, போலான்னு சொன்னீங்க. நான் சொன்னேன், நீங்க படிச்சு அறிவாளியாக கல்வியாக கற்றிருப்பது எல்லாம் சரிதான், ஆனா அந்த கல்வியில மனம் இல்லைன்னு சொல்லிதான் பூவை தூக்கி போட்டேன்னு சொன்னாங்க. எப்படி அந்த காலத்துல சிம்பாலிக்கா பேசியிருக்காங்க பாருங்க. மாஷா அல்லாஹ், அவங்களுடைய அறிவு எப்படி இருந்திருக்கு. அப்ப சொல்லுவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, சாடை அறியாதவன் சர்வ முட்டாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அவங்க ஜாடை அறிஞ்சிருக்காங்க அந்த காலத்துல. சாடை அறியாம எப்படி ஒவ்வொரு சஹாபாக்களும் நபி அவங்க என்ன அசைவாக பேசுறாங்க, என்ன சொல்ல வர்றாங்க, அவங்க என்ன பேசி முடிக்க போறாங்க அப்படின்ற விஷயத்த எப்படி புரிஞ்சிருப்பாங்க. அப்ப சஹாபாக்கள் எல்லாம் அவர்களுடைய ஜாடையை அறியக்கூடியவர்களாக இருந்தாங்க. மாஷா அல்லாஹ். அப்பேற்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் மத்தியில் உரையாற்றி கொண்டிருக்கும் போதும் அவர்களுடைய ஜாடைகளை அறியக்கூடியவர்களாக இருந்துதான் அன்றைய கல்வி இருந்தது. கல்வி இன்று எப்படி இருக்கிறது? கல்வி கற்பது எதற்காக? கல்வி கற்பது அறிவுக்காக மட்டும்தான். அன்பு
செய்வதற்கு கல்வி தேவையில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு மிக அருமையா அழகா சொல்லி கொடுத்தாங்க. அன்பு செய்தே அத்துணை மனிதர்களையுமே அவங்க காபிர்களாக இருந்தவர்களையும் இஸ்லாத்தை தழுவ செய்தார்கள். மாஷா அல்லாஹ். அவங்க என்ன கல்வி கற்றுக் கொடுத்தாங்க? போய் பென்சில் நோட்டு பேனெல்லாம் எடுத்துட்டு போய் எழுது படி அப்படின்னு யாரையாவது ஏவனாங்களாமா? இல்ல யாரையாவது போடா வாடா என்ற சொல்லி அந்த மாதிரி ஒரு பேச்சுக்கள் பேசிருக்காங்களாமா? கண்டிப்பா இல்லை. அவர்களுடைய பேச்சும் அன்பானதாக இருந்தது, மிக அமைதியாக இருந்தது, மிகவும் அஹிம்சை வழியில் எவ்வளவுதான் அன்பு செலுத்தி ஒரு மனிதரை இந்த இல்மை கற்றுக் கொடுக்க வேண்டும். எந்த இல்மை கற்றுக் கொடுத்தாங்கன்னா அன்பு செய்யறது எப்படின்னு கற்றுக் கொடுத்தாங்க. மாஷா அல்லாஹ். அன்பினாலேயே தன்னுடைய அத்துணை மக்களையும் திருத்தினாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலம் தொட்டு நிறைய பேரை பழி வாங்கணும். ஒவ்வொரு நபிமாரும் அல்லாஹ்ட துஆ செய்யறவங்க யாரெல்லாம் இவங்களுடைய இந்த மனிதர்கள் செய்யற இந்த கூட்டம் செய்யற ஒவ்வொரு வன்முறையையும் என்னால் தாங்க முடியலன்னு கேட்பாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் தான் என்ன துஆ கேட்டாங்கமா? யா அல்லாஹ், இந்த கூட்டத்தினர் திருந்தாவிட்டால் என்ன, இவர்கள் சந்ததியினராவது திருந்துவார்கள் என்று சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்து தான் நம்ம. ஆனா இன்றைக்கு நம்ம கல்வி எப்படி கத்துக்கிறோம் தெரியுமா? போராமை உள்ளம் கொள்கிறோம், போராமை குணத்தை வளர்த்துக் கொள்கிறோம், பொய் பேசுவதற்கு கல்வி கற்றுக் கொள்கிறோம். அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அப்படிப்பட்ட ஒரு கல்வி நம்ம நிச்சயமா கத்துக்கிற கூடாது. தாய், கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும். பிற மனிதரை பேச்சுல தெளிவான பேச்சா போங்க வாங்க அப்படின்ற பேச்சு தான் பேசணும். அதுதான் கல்வி கற்றுக்கணும்னு அர்த்தம். ஒரு பாவியவே பேச போறோம், மாபெரும் பாவி, பாவம் செய்யக்கூடியவன். ஆனா அல்லாஹ் தஆலா அந்த மனிதர் என்ன சொல்றான்? என்னுடைய அடியான்னு சொல்றான். பாவம் செய்வோம் அல்லாஹ் என்ன சொல்றான்? என்னுடைய அடியான் அப்படின்னு அல்லாஹ்வே சொல்ற ஒரு அடியார நம்ம அவன் இவன் ஒரு பஸ்கார டிக்கெட் தராட்டி டிக்கெட் காரனை பார்த்து அவன், பஸ்காரனை பார்த்து அவன், இப்படி இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம பேசும்போது நாம் எந்த கலாச்சாரத்தை பின்பற்றி வாழ்கிறோம் என்பதை பத்தி கொஞ்சம் யோசிக்கணும். வாங்க போங்கன்னு பேசுறதுல நமக்கு என்னமா வாய் ஒழிச்சிட போகுது? ஆனா இன்றைய இஸ்லாமிய வீட்டுக்குள்ளதான் நிறைய பேர் வாடி போனே பேசுறீங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ். அப்படி தான் பெத்த குழந்தைய வாடி கோடி கூப்பிடுறதுல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கீங்க. அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர ஆலிம் ஹாஃபிஸ்கள் கூட இப்படி சில பேரை பார்த்திருக்கேன். அல்லாஹ் பாதுகாக்கணும், அவங்க கூட கோடி வாடின்னு தான் பேசுறாங்க. பேசுங்கம்மா, நல்ல வார்த்தைகள் கொண்டு போமா வாமான்னு பேசலாம்ல, வாங்க போங்கன்னு பேசலாம்ல. அந்த இங்கிலீஷ் சொல்றதுல என்ன வந்துட போகுது? பி எடுத்துட்டு இங்கு போட்டுக்கலாம்ல, நல்லா தானே இருக்கும். மாஷா அல்லாஹ். நாம் பேச்சில் நாம் முதலில் வீட்டுக்குள் திருத்தம் செய்ய வேண்டும். கல்வியை மட்டும் கற்றுக்கொண்டால் பத்தாது, கல்வி கற்றுதலில் எப்படிப்பட்ட கல்வியை அப்ப அல்லாஹ் அவங்க சொல்றாங்க, ரப்பி என்னுடைய அல்லாஹ் தௌஃபீக் செய்ய வேண்டும். அதற்கு அப்புறம் பார்த்தா நம்மளுடைய கல்வி பிள்ளைய கத்துக்கிறதுல மதரசாவுக்கு போறேன் போய் சொல்லிட்டு எங்கேயாவது ஒளிஞ்சு உட்கார்ந்துக்கலாம். இப்ப அப்படி நடக்குது. சின்ன குழந்தைங்க இங்க எல்லாரும் ஸ்டேஜ்ல ப்ரோக்ராம் நடக்கும்போது பிள்ளைங்க எல்லாம் இங்க எல்லாம் பேசும்போது மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் மிக சிறப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்து பழகணும். பிள்ளைங்க கை தட்டுவது, இங்க நம்ம என்ன ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு, ஸ்டேஜ்ல என்ன பேசுறாங்க, திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேரை கேட்டா எவ்வளவு சத்தமா ஸலவாத் சொல்லணும் அப்படின்றதான் நம்ம சொல்லி கொடுக்கணும் பிள்ளைங்க. இங்க இப்ப நடக்கக்கூடிய பட்டிமன்றம் மாஷா அல்லாஹ் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு வார்த்தைகளும் அழகா பேசினாங்க பிள்ளைங்க. இன்னும் முன்னேற்றமும் வேண்டும், அந்த பேச்சில் இன்னும் திருத்தம் வேண்டும் என்று இந்த மேடையில் நான் சொல்லிக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா அந்த பிள்ளைகளுக்கு இன்னும் மேலும் கல்வி கற்கும் நசீபை அல்லாஹ் தந்தருவான் நிச்சயமாக. அதற்கு அடுத்ததாக நாம் கூடியிருக்கும் மக்களுக்கு கல்வியை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, கல்வி கற்றுதல் என்பது ஒரு மனிதனுக்கு அறிவை தர வேண்டும், பண்பை தர வேண்டும், பாசத்தை தர வேண்டும், நேசத்தை தர வேண்டும், அக்கறை தர வேண்டும். அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு கல்வி. ஆனா பாத்தீங்கன்னா நான் படிச்சுட்டேன்னு சொன்னா ரொம்ப பெரிய தலக்கணமா நான் தான் ஓதி இருக்கேன், இந்த உலகத்தில் உள்ள கல்வியை கூட நான் தான் கற்றுக்கொண்டேன், என்ன தவிர யாருமே படிக்கலன்ற
ஒரு தலக்கணம் வந்துருது பிள்ளைங்களுக்கு. வீட்டுக்கெல்லாம் போனோம்னா படிச்சுட்டு வந்துட்டோம்னா எப்படி இருப்பாங்கன்னா, பெரியவங்க கீழே உட்கார்ந்து இருந்தாங்கன்னா அவங்க எல்லாம் படிச்சிருக்கனால மேல உட்காந்துக்குவோம். எப்படி படிச்ச நாங்க எல்லாம் கீழே உட்கார மாட்டோம். நீங்க கீழே உட்காருங்க, நீங்க எல்லாம் பாமர மக்கள் தானே, படிக்காத முட்டாள் தானே, உங்களுக்கு ஃப்ளோரை தரையே போதும், நாங்க நிறைய படிச்சிட்டோம், எங்களுக்கு சேர் போடுங்க, நாங்க சேர்ல உட்காந்துக்கிறோம். இன்றைய வீட்டுக்குள் நடக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம். இது சின்ன விஷயமாமா, ஆனா அம்மா எவ்வளவு சங்கடப்படுவாங்க. தாயை விட கல்வி கற்றது பெருசு. நம்ம தாய் கீழே உட்கார்ந்துருப்பாங்க, அந்த புள்ள வந்து மேல உட்காந்துக்கிறோம். இந்த கல்வி பெருசா? இதுதான் கல்வியாக கற்றுக்கொண்டு வந்தோமா? சரி, நன்மை கல்வி கற்றுக்கொள்றதுல நன்மை செய்யறத பத்தி படிக்கிறோம் இல்லையா? ஒரு டாபிக் படிக்கிறோம். நன்மை செய்யறத எந்த அளவு எப்படி படிச்சிருக்கோம்? நம்ம எந்த நன்மை செய்யணும் படிச்சிருக்கோம்? நன்மையில 2 வகை இருக்குமா? ஒன்னாவது, 5 கடமையை நன்மையாக செய்கிறீர்களா, அது கடமையா நன்மையா? அதுக்குள்ளே 2 பிரிவாயிருக்கு. களிமானா என்னமா? களிமா கடமைன்னு நல்லா சொல்லி தந்திருக்கானே, என்னதுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்றது களிமா. ஏண்டா அதானே? அல்லாஹ் மட்டும்தான், அவருக்கு இணை யாரும் இல்லைன்னு சொல்றதுதான் களிமா. மாஷா அல்லாஹ். அடுத்து வேற இன்னும் எக்ஸ்பிளனேஷன் நிறைய வேணும், பத்தாது. களிமானா வேற என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வந்து தூதரா கொடுத்துருக்கோம். அடுத்து இல்ல, நீங்க களிமானா என்ன கத்து வச்சிருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன்டா. களிமா சொன்னா ஒரு முஸ்லீம் முஃமின் ஆக முடியும், ஓகே, எல்லாம் ஓகே. களிமாவுடைய வாழ்க்கை வாழ வேண்டும். களிமாவுடைய வாழ்க்கை நாம் எப்படி வாழ வேண்டும்? அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஒரு தடவை சொல்லிட்டு நாள் பூரா உட்கார்ந்து சினிமாவும் சீரியலும் பார்த்து கொண்டிருந்தால் களிமாவுடைய வாழ்க்கையாகி விடுமாது? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கருமுடி கழுத்துல கட்டும்போது சொல்லிட்டு அது களிமாவாயிடுமா? அது களிமாவுடைய வாழ்க்கையா? களிமாவுடைய வாழ்க்கை என்றால் என்ன? கல்வும் நாவும் சதாவும் களிமாவில் இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. என்ன சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அவங்க கலிமாவை நீங்கள் எப்படி சொல்கிறீர்கள்? அல்லாஹ்விற்காக நீங்கள் கலிமா சொல்லும் வாழும் பொழுது, கலிமாவுடைய வாழ்க்கை வாழும் பொழுது உங்களுடைய மரண நேரம் எப்படி இருக்கும்? கலிமாவோட இருக்கும். ஒரே ஒரு தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டேன், இஸ்லாத்துக்கு வந்துட்டேன், இஸ்லாமியனா ஆயிட்டேன். ஆனா காலம் பூரா வந்து இந்த பொம்பளை அழகா இருக்கா, அந்த பொம்பளை அழகா இருக்கான்னு சொல்லியே வாழ்ந்துட்டேன், மௌத்தா போறேன். சொல்லுப்பா களிமாவ. இந்த பொம்பளை அழகா இருக்கா, அந்த பொம்பளை அழகா இருக்கான்னு வாயில வரும். எப்படி களிமா வரும்? இதை நம்ம ஹதீஸ்லயே பிள்ளைங்களுக்கு படிச்சு கொடுக்குறோமா இல்லையா? அப்ப களிமானா பிள்ளைங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்றதுதான் களிமா நினைச்சுக்கிட்டாங்க. களிமா என்று சொல்லி கொடுக்கும் பொழுதே முதலாவது களிமா தையிபு, மனமானது அப்படின்னு அங்க போட்டிருக்கு. மனமானதுன்னா என்னது? மனசார களிமா சொல்றது மட்டும் கிடையாது. மனமானது என்றால் அல்லாஹ்வை சதாவும் மனம் முழுவதும் நினைப்பது. அதை நினைத்துக் கொண்டே இருக்கும் போதே கல்வி நம்ம மனமாக மனம் மொழியாக வீசுவது. இதுதான் மனமிக்க களிமா. இவன் முதல் கடமையை சொல்லிட்டேனா? கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன், நீங்க எழுதிக்கீங்க நோட் எடுத்து. ஒரு நோட் எடுத்து இந்த களிமாவை நீங்க இப்படிதான் சொல்றீங்களா அப்படின்னு எழுதிக்கங்க. ஒருவேளை நீங்க இப்படி இல்லைன்னா கடமையில் இருந்தும் தவறிவிட்டீர்கள், நன்மை செய்வதும் தவறிவிட்டீர்கள். ஃபர்ஸ்ட் முடிஞ்சா? செகண்ட் தொழுகை. இரண்டாவது என்னடா? இது கடமையா நன்மையா? கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லணும். கடமையா நன்மையா? கடமை. கடமையை செய்றீங்களா, நன்மையை செய்றீங்களா? கரெக்டா பதில் சொல்லணும். நன்மையை செய்றீங்களா, கடமையை செய்றீங்களா? நன்மை. நன்மை செய்வது என்றால் ஒரு வக்து கூட விடாம தொழுகிறீங்க, மாஷா அல்லாஹ், அதுதான் நன்மையை செய்வது. கடமையை செய்யறேன்னா கால் வலிக்கும், மேல் வலிக்கும், எல்லாமே வலிக்கும். ஆனா உட்கார்ந்து வீட்டுக்காரருக்கு வந்துருவாருன்னா சமைச்சு கொடுக்க வலிக்காது. புள்ள வந்துரும்னா சமைக்க வலிக்காது. குளிச்சு ட்ரெஸ் மாத்த வலிக்காது. ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர்ல ஒரு ப்ரோக்ராம் பண்ண வலிக்காது.
ஆனா தொழுகைனா வலிக்கும். இப்ப கடமையை கூட நீங்க செய்யலையே தாய், நன்மையையும் செய்யல கடமையையும் செய்யல. செகண்ட் முடிச்சா? இங்க நன்மையவே கடமையவே நன்மையாக செய்பவர்களை நான் சொல்லவே வரல. கடமையையும் செய்யாம கடமையை விட்டுட்டு நன்மையை விட்டுட்டு இருக்கவங்களுக்கு தான் இது இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். தேர்ட் யாருமா? மூணாவது என்னமா? நோன்பு. நோன்பு பத்தி அல்லாஹ் என்ன சொல்லியிருக்காமா குர்ஆன்ல? நோன்பு பத்தி அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான் சொல்லுங்கம்மா. நோன்பு கடமையா நன்மையா என்னதுமா? கேள்வி கேட்கும் போது புரிஞ்சு கரெக்டா பதில் சொல்லணும். கடமை இல்லையா? அல்லாஹ் நம்ம கடமையாக்கினான் நோன்பு. அதை நாம் எப்படி நன்மையாக செஞ்சுட்டு இருக்கோமா? அந்த கடமையை சரிவர கரெக்டா பண்றோமா? இல்ல ஒரு 40 வயசு ஒரு அம்மா, அவங்க என்ன செய்றாங்க? டாக்டர் செக்அப் போறாங்க. சுகர் லெவல் கூட இருக்கு. நீங்க இந்த வருஷம் நோன்பு பிடிக்க முடியாது டாக்டர் சொல்லிட்டாரு. டாக்டர் சொன்னது நமக்கு முக்கியமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பை பற்றி குர்ஆனில் என்ன கூறுகிறான் என்பது நமக்கு முக்கியம். நோன்பு எப்படிப்பட்டதுன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். அந்த நோன்பை யாரு எப்படி நோக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கான். தொண்டை குழியில் உயிர் அடைத்துக் கொண்டிருக்கும் வரை நோன்பு உங்கள் மீது கடமைன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். சொல்லிட்டானா இல்லையா? அப்படியே குளுக்கோஸ் போட்டு ரிப்பு போட்டு லாயெல்லாம் இப்பதான் மௌத்தா போக போறீங்கன்னா உங்க மேல கடமை இல்லை. அப்பயுமே நீங்க நல்லா எந்திரிச்சிட்டீங்கன்னா நோன்பு வச்சுதான் ஆகணும். கடமை. அப்பேற்பட்ட கடமையை நீங்கள் கடமையை செய்கிறீர்களா நன்மையை செய்கிறீர்களா? கடமையையும் செய்யல ஒழுங்கா, சுகர் லெவல் கூடிருச்சு, நன்மையையும் செய்யல, நோன்பு விட்டதுக்கான பரிகாரத்தையும் செய்யல. அதைத்தான் நாங்க நன்மை இந்த இடத்துல நோட்டீஸ் பண்றாங்க. முடிஞ்சா? இதுக்கு பகரம்லாம் கிடையாது. நல்லா கடமையாகிட்டோம், இதை செஞ்சுதான் ஆகணும். இன்னும் நான் நன்மைக்கே வரல. கடமையை நீங்க நன்மையா செய்யறீங்களா கடமையா செய்யறீங்களான்னு தான் கேட்டுட்டு இருக்கேன். உங்களை கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கங்க. புரியுதுல்ல நான் கேட்கறது? புரியாட்டி கேட்கலாம். நான்காவது ஜகாத். நல்லா சொல்லியிருக்கானம்மா. நான்காவது கடமை என்னம்மா? மாஷா அல்லாஹ். ஜகாத் கொடுப்பதில் நாம் எப்படி இருக்கிறோம் சொல்லுங்க பாப்போம். ஜகாத் கொடுக்கறதுல எப்படிமா இருக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை உடுப்பு எத்தனை ட்ரெஸ் வச்சிருந்தாங்க? பாத்திமா நாயகி எத்தனை ட்ரெஸ் வச்சிருந்தாங்க? அந்த கல்வியை நாம் எதில் படித்தோம்? நாம் என்ன நாளா வச்சிருக்கோம்? இல்ல 10 வச்சிருக்கோம். 10ல ஒண்ண கொடுத்தமா இருக்காச்சும் 10 ட்ரெஸ்ஸையும் பத்திரமா வச்சுக்கிட்டு போன வருடம் எடுத்த ஏதாவது ஒரு பழைய துணிய இந்தமா இதெல்லாம் கழிச்ச துணி நீ வச்சுக்கன்னு கொடுப்போம். அல்லாஹ் நாம் ஜகாத் செய்வதை எப்படி நாடி இருக்கிறான்? நமக்கு பிடிச்ச ஒன்னதான் பிறருக்கு கொடுக்கணும் நல்லா சொல்லியிருக்கான். ஆனா நம்ம எப்படி ஜகாத் செய்யறோம்? இது ஜகாத்தா? இது ஜகாத்தை செய்ததற்கு சமமா? இப்ப நீங்க ஜகாத்தை நான் ஒரு சின்னதான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். நிறைய சொல்லணும்னா டைம் பத்தாது. அதனால உங்களுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்கேன். நீங்க ஜகாத்தை எப்படி செய்வீங்க அப்படின்னு யோசிங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு 2 பேரும் இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ரொம்ப நாள் அவங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசை. போனாங்க. யா ரசூலல்லாஹ், எங்கள் 2 பேரில் யார் அதிகமாக தர்மம் செய்பவர்கள், ஜகாத் செய்பவர்கள், சதகா செய்பவர்கள் கேட்டாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சந்தேகமே இல்ல அபூபக்கர் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி உமர் ரலியல்லாஹு ஸ்டன் ஆயிட்டாங்க. என்னடா நம்ம எவ்வளவு செஞ்சிருக்கோம், ஒரு நிமிஷம் சொல்லிட்டாங்களே, அப்ப நம்ம நம்பி சொன்னாங்கன்னா அது உண்மையாதான் இருக்கும் அப்படின்னு என்ன செஞ்சாங்க? அவங்க நம்மளை விட என்ன ஜகாத் செய்யறாங்கன்னு பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. உடனே டெய்லி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்காங்க. அவங்க தஹஜ்ஜுத் நேரம் எழும்புறாங்க, எந்திரிச்சு ஒரு குடிசை வீட்டுக்குள்ள போறாங்க, தொழுதுட்டு திரும்ப சுபுல வெளியே வர்றாங்க, சுபு தொழுதுட்டு திரும்ப போறாங்க, இஸ்ராக்ல வெளியே வர்றாங்க. இதை பார்த்துட்டே இருந்தாங்க. ஒரு நாள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்னதாகவே எழுந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அங்க போயிடுறாங்க. மாஷா அல்லாஹ். போனா அங்க ஒரு வயதான மூதாட்டி இருக்காங்க. அவங்களுக்கு கண்ணும் தெரியாது. அவங்க வீடை சுத்தம் பண்ணணும், சாப்பாடு செய்யணும். போனா அங்க எல்லாமே செஞ்சு ரெடியா இருக்கு. ஆனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இல்ல. இப்ப உணவு கொடுக்கணும்.
வந்த உடனே காலடி ஓசையிலேயே அந்த மூதாட்டி தெரிஞ்சுக்கிட்டாங்க வந்தவங்க அபூபக்கர் இல்லை அப்படின்னு. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சலாம் சொல்லிட்டு உள்ள போய் அந்த பாட்டிக்கு உணவு சாப்பாடு கொடுக்குறாங்க. சாப்பாடு வாய்க்கிட்ட கொண்டு போகும்போது நீங்க யாருன்னு கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? அப்ப எப்படி நான் வந்து அபூபக்கர் இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்றதா நம்ம சாலையிலே புரிஞ்சுப்பாங்களே மாஷா அல்லாஹ். இப்ப தெரிஞ்சிருச்சு. இப்ப அவங்க சொல்றாங்க எப்படி தெரிஞ்சது உங்களுக்கு? உடனே அவங்க சொல்றாங்க எனக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்னுடைய நாவு வாய் நாக்கெல்லாம் புண்ணா இருக்கனால அவங்க வாயில மென்றுதான் எனக்கு உணவு கொடுப்பாங்க. அப்ப எப்பேற்பட்ட தர்மம் அவங்க செஞ்சிருக்காங்க. இந்த நம்ம இடத்துல தர்மம் எப்படி இருக்கு? அப்ப அத வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபூல் செஞ்சு ஏத்து அவங்க எப்பேற்பட்ட நன்மையில எப்பேற்பட்டவங்களா இருக்காங்கன்றத உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு நிரூபிச்சாங்க. மாஷா அல்லாஹ். அப்ப அப்பேற்பட்ட ஒரு விஷயம் வந்து ஜகாத் சதகாவுல அவங்க இருந்திருக்காங்க. இன்று நாம் எப்படி இருக்கிறோம்? 4 விஷயம் முடிஞ்சா 4 விஷயம் என்ன சொல்லி கேட்டுட்டு இருக்கேமா? தயவு செஞ்சு பேசாம கொஞ்சம் கவனிங்க. 4 விஷயம் என்ன சொல்லி கேட்டேன்? நன்மையா கடமையான்னு கேட்டிருக்கேன் இல்லையாம்மா? கடமைக்கு செய்யறத செய்யறது 4 விஷயத்துலயுமே செய்யல. 5வது ஒரு விஷயம் ஹஜ். அல்லாஹ் தஆலாவே நமக்கு சொல்லிட்டான் ஹஜ் கடமையாக்கியிருக்கேன். ஆனா உங்களால் பொருளாதாரத்தில் வசதியிலும் அதிகமானவர்கள் அந்த ஹஜ்ஜை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டான். மாஷா அல்லாஹ். அப்ப அப்பேற்பட்ட ஹஜ்ஜை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி சொல்லிட்டாங்க. அல்லாஹ் நமக்கு சொல்லிட்டான். ஆனா வந்து ஹஜ்ஜை நம்ம எப்படி நிறைவேற்றுறோம் தெரியுமா? நிறைய பொருளாதாரம் வச்சிருக்கோம். 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய்க்கெல்லாம் டிவி வாங்கி வச்சிருக்கோம் வீட்டுல. ஹஜ் செய்ய காசே இல்லம்மா. உம்ரா கூட என்னால போக முடியாதுமா. ஆனா 1 லட்சம் ரூபாய்க்கு வீட்டுல பெரிய டிவி இருக்கு. இன்னைக்கு 1 lakh டிவியோட விலை. ஃப்ரிட்ஜ் டபுள் டோர் தான் வேணும். ஒரு டோர்லாம் நம்ம திறக்க மாட்டோம். ரொம்ப பெருசு தான் வேணும். அப்ப ஃப்ரிட்ஜோட விலை 80,000 ரூபாய். ஒரு உம்ரா செய்யற காசு அதுல இருக்கு. இன்னும் 1.5 லட்சம் ரூபாய் போட்டா கவர்மெண்ட்லயே ஹஜ் பண்ணிடலாம். கேட்டா காசே இல்ல, ஹஜ் செய்யல, இன்று பொருளாதாரத்தில் வீழ்ச்சியாக உள்ளோம் அப்படின்னு மக்கள் தங்களை தாங்களே முத்திரை குத்திக் கொண்டு 5 கடமையிலிருந்தும் தவறி 5 கடமையின் நன்மையிலிருந்தும் தவறி உள்ளீர்கள். அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிரன்னு சொல்லிட்டேன். இதுல பெருமைக்காக ஹஜ் செய்யறவங்க, பெருமைக்காக ஜகாத் பண்றவங்க, பெருமைக்காக தொழுகிறவங்க, நோன்பு வச்சிருக்கேன் எல்லா நாளும் பெருமைக்காக நோன்பு வச்சுக்கிறவங்க, வெளியே மட்டும் தஸ்பியை வச்சுட்டு அஷஹது லா இலாஹா இல்லல்லாஹ் ஓதிட்டே இருக்கிறது, உள்ள போனா களிமா சொல்றது இல்ல, அவங்க இதுல அடங்கியிருக்காங்க எல்லாரும். அல்லாஹ் பாதுகாக்கணும் இவர்களை. நன்மையும் நான் கொஞ்சம் சொல்லியிருக்கேன் இன்ஷா அல்லாஹ். இது அல்லாமல், கடமை அல்லாமல் அல்லாஹ் தஆலா நமக்கு நன்மையை பல வகையாக ஏவியுள்ளார். அதுல நான் ஒரு 5 நன்மை சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் எனக்கு டைம் சொல்லிட்டே இருக்காங்க, இறங்கிடுறேன். 5 நன்மை சொல்றேன். 1வது, பெற்றோர்களுக்கு நீங்கள் ஹிதுமத் செய்வது, உங்கள் பெற்றோர்களை மனம் நோகாமல் நீங்கள் பார்த்துக் கொள்வது, உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் இட்ட கட்டளையை நிறைவேற்றுவது. அல்லாஹ் பெற்றோர்களுக்கு என்ன செய்ய சொல்லியிருக்காங்க நம்ம நிறைவேற்றுறது. அல்லாஹ்வே நமக்கு நேரடியாக நீங்கள் பெற்றோர்களுக்கு இந்த மாதிரி துஆ செய்யுங்க. என்னமா அல்லாஹ் துஆ செய்ய சொல்லியிருக்கான் பெற்றோர்களுக்கு? சொல்லுங்கடா பாப்போம். ரப்பி இரஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. அல்லாஹ்வே குர்ஆன்ல இறக்கி கொடுத்திருக்கானமா. மாஷா அல்லாஹ். இரண்டாவது நன்மை, ஒரு நன்மை பெற்றோர்களுக்கு சொல்லிட்டேனா, உறவுகளை எப்படி பேணுவது. இன்னைக்கு அக்கா தங்கச்சி இடத்துல சண்டை, என்ன அக்கா அம்மா கூட பேசுறது இல்ல. இரத்த உறவுகள் என்பது வந்து அம்மா அத்தா வீடு தான் நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கணும் பிள்ளைகள். இரத்த உறவு யாருமா? மாமா மாமி அதெல்லாம் சொல்றது இல்ல. நீ காலமா சின்னம்மா வீட்டுல இருந்து வளரு. இரத்த உறவுகளை முறித்து வாழ சொல்லி கொடுப்பது. அப்ப 2வது கடமை, நன்மைகள் தவறிடும். நன்மை இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறது அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன நன்மை தான். இது கடமையும் இருக்கு, ஆனா அதுதான் நமக்கு உண்டாக்குன கடமை. இது அல்லாஹ் சொன்ன கடமை. அடுத்தது, ஃபர்ஸ்ட் தாய் தகப்பனை பேணாம இருக்கிறது, 2வது உறவு பேணாம இருக்கிறது, 3வது நம்ம என்ன வாழ்க்கையில பேணி வாழ்றோமோ அதவு, ஒழுக்கம், ட்ரெஸ் சென்ஸ். அதாவது பொம்பளை பிள்ளைலாம் ஆம்பளை பிள்ளை ட்ரெஸ் போட்டுக்கிறது, பசங்க எல்லாம் வந்து சுடிதார் மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிறது. இந்த ட்ரெஸ்
டிரெஸ்ஸினுடைய அந்த சென்ஸ் மாறிடுச்சு. மூணாவது நன்மையும் தவறுனது நம்ம. நாலாவது அல்லாஹ்வை நினைக்கும் நேரமும் தியானமும் தொழுகையும் எல்லா விஷயத்திலிருந்தும் மாறிவிட்டு புறம் பேசுவதும் பொய் பேசுவதும் அடுத்தவருக்கு மோசடி செய்வதும் குழந்தைகளை ஏசுவதும் மகரிபானா வாசல்ல புக்கா போட்டுட்டு வெளியே போறதும் இந்த மாதிரி விஷயங்கள்ல முதல்ல இருக்கீங்க. இது நாலாவது. அஞ்சாவது நான் சொல்லிட்டேனம்மா, என்னென்ன சொன்னேன் சொல்லுங்க போகும். ஒரே ரிமைண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்னமா சொன்னேன்? நன்மை செய்யறதுல முதலிடம் பெற்றோர்களுக்கு. இரண்டாவது இரத்த உறவுகளை பேணாமல் வாழ்வது. மூன்றாவது உங்கள் நடை உடை பாவனைகளில் உடைகளில் நீங்கள் ஒழுக்கம் பேணாமல் இருப்பது. நாலாவது என்னது? வாசல்ல உட்கார்ந்து தெருல உட்கார்ந்து புறம் பேசுறது. அஞ்சாவது சொல்றது ஒரு பெரிய ஹைலைட், மொபைல் போன். மாஷா அல்லாஹ் சொல்லுங்க. சின்ன குழந்தைக்கு கூட மொபைல் போன் வாங்கி கொடுத்து விளையாட விடுறது. இப்ப 5 அல்லாஹ் இதை செய்யக்கூடாது. மொபைல் போன் நான் சொன்னது அல்லாஹ் என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்கலாம் நீங்க. வீண் விளையாட்டுகளில் ஈடுபடக்கூடாது நம்ம அல்லாஹ் வான் பண்ணியிருக்கான். வீண் விளையாட்டு தானே அது. நேரத்தை வீணாக செலவழிக்க கூடாது. காலமும் நேரமும் நான் நல்லா சொல்றான், என்னை சேர்ந்தது நல்லா சொல்றான், அல்லாஹ்வை சார்ந்தது காலமும் நேரமும். அந்த காலத்து நேரத்தை எப்படி வீணாக்குறோம் நம்ம அந்த போனை கொடுத்து. அததான் நான் மொபைல் போன் 5வது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிந்து விட்டது. இந்த 10 காரியங்கள்ல நீங்க ஒரு நோட்டு போட்டு எழுதி எங்க ஹசரத் உங்கள்கிட்ட ஒப்படைங்க. நீங்க எல்லாம் என்ன எழுதிருக்கீங்கன்றத நான் பார்க்கணும். இன்ஷா அல்லாஹ் செய்வோமா? அல்லாஹு தஆலா கேட்ட எனக்கும் சொன்ன எனக்கும் கேட்ட உங்களுக்கும் இறை வசியத்தாவும் நசீகத்தாவும் அல்லாஹ் ஆக்கியருள்வானாக. இப்பேற்பட்ட மேடையில் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த இங்கு அமர்ந்திருக்கும் அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னும் கொஞ்ச நேரம் எனக்கு உங்களோட இருக்கணும், பேசணும், ரொம்ப ஹாஜத்து. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு நாள் எனக்கு 1 மணி நேரம் டைம் கொடுத்தாலும் உங்களோட இருந்து பேசிட்டு போவேன். இன்னொரு முறை இன்ஷா அல்லாஹ் வர்றேன். துஆ செய்யுமா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். சிறப்பான முறையில் நமக்கு சிறப்புரையாற்றியிருக்கிற ஆலிமா சுமையாம் அவர்கள் ரொம்ப சிரமத்தோடு நம்மிடத்தில் வருகை தந்திருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அவர்களுக்கு நிறைவான உடல் ஆபியத்தையும் தனது பொருத்தத்தையும் அல்லாஹ் தஆலா வழங்கி வருவாராக. அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா எல்லா விதமான ஹைர் பரக்காத்துகளை அல்லாஹ் தருவாராக. துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் அனைத்து விட்டும் அல்லாஹ் தஆலா அவர்களை பாதுகாப்பானாக. அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் தஆலா ஆபியத்தையும் நிம்மதியான வாழ்வையும் அல்லாஹ் தஆலா நசீபாக்குவானாக என்று துஆ செய்வதோடு நமது அல் மதரசத்து சுல்தானியா மதரசாவினுடைய சார்பாக அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. பொன்னாடை உஸ்தாதா ஜசீமா அவர்கள் போர்த்துவார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். அதேபோல் நமது ஒரு நிமிஷம். என்னுடைய உஸ்தாது என்னுடைய நான் ஸ்டூடெண்ட்டாக பாடம் படித்தது அப்புறம் என்னோட அம்மாட்ட தான். எனக்கு இங்கே உள்ள ஆலிமாக்கள் எல்லாரும் பொன்னாடை போத்திட்டாங்க அல்ஹம்துலில்லாஹ். இருந்தாலும் இதே மேடையில் நான் எங்கள் அம்மா கையினால இதை ஆகிக்கணும்னு ஆசைப்படுறேன். தனியாக போர்த்துறோமா? அடுத்த சொல்ல இருக்கும். உஸ்தாதா அவருடைய தாயார் மிகப்பெரிய பரப்பசுறவங்க. இந்த நிறைய அரசாங்களை வழிநடத்தியவர்கள், நிறைய மாணவர்களுடைய ஆசிரியர் தாயாக விளங்கியவர்கள். அவருடைய உறுதுணையின் அடிப்படையிலேயே நம்முடைய உஸ்தாதா அவர்கள் நமக்கு மத்தியிலே சிறப்புரையாற்றினார்கள். அவர்களுக்கும் நம்முடைய மதரசத்து சுல்தானியா சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. பொன்னாடை நம்முடைய உஸ்தாத் அவர்கள் ஆயிஷா அம்மா அவர்கள் போர்த்தி கௌரவிப்பார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். தற்பொழுது பரிசளிப்பு விழா நடைபெறுகிறது. உஸ்தாதம்மா ஜசிமாமா ஜசிமானிமா இந்த பரிசளிப்பு விழாவில் தொடர்பு.
தஸ்லீம் லெமன் இருங்க அப்படி கூட்டிட்டு போப்பா சுருட்டுதா எல்லாருக்குமே எடுத்துட்டீங்களா? வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிச்சுட்றீங்களா? இல்லை இது யூடியூப்ல போடுவாங்க பாருங்க. டேய் தம்பிகளா தள்ளுங்கடா. தம்பி கொஞ்சம் தள்ளி நில்லுங்க.